மாஸ்க் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிச்சு இப்படி தான் படம் இருக்க போகுது அப்படின்னு. இந்த மாதிரி வந்து செட் பண்ணுறாங்க அப்படின்ற ட்ரெய்லர்லேயே வந்து நல்லா சொல்லிட்டாங்க. படத்துக்கு வந்து நீங்கள் இந்த மணி ஹெய்ஸ்ட் மாதிரியே இருக்கும், அப்போல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் மணி ஹெய்ஸ்ட் மாதிரி எடுத்திருப்பாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் ட்ராக்காக இருக்கும். மணி ஹெய்ஸ்ட் அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் ட்ராக்காக இருக்கும். அதில் என்னென்னா அந்த கடைசியாக ப்ரீ கிளைமேக்ஸ் அப்போ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இருக்கும். கவின் சாரை இன்னொரு வெரைட்டியில் வந்து பார்ப்போம். இதில் வந்து கொஞ்சம் இந்த டாடாலாம் ஒரு மேனரிசம் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படியே ஒரு மாதிரி கரடு முரடா ரகடாக இருப்பார்ல, அந்த மாதிரியான ஒரு மேனரிசம் வந்து இருக்கும். ஹீரோயின் யாருன்னு இந்த படத்தில் வந்து தெரியாது. ஹீரோயின் வந்து மறைச்சி வச்சுருப்பாங்க. நடுவில் ஒரு 2 கேரக்டர் வந்து வரும். ஆண்ட்ரியா படத்தோட பாசிட்டிவ். அவங்கள வந்து வில்லியாக வச்சது வந்து லைக் ப்ரெடிக்டபுளாகவும் இல்லை, என்ன அடுத்து பண்ண போகிறாங்க, இல்லை இவங்க யார் அப்படின்ற ஆண்ட்ரியாவை பற்றியே படம் போக போக ஒரு இதுவாக விஷயமாக போட்டு உடைப்பாங்க. ஸோ படத்தில் நிறைய விஷயங்கள் வந்து மறைச்சு வச்சுருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணாலும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து சஸ்பென்ஸாக வந்து வரும். படம் வந்து தாராளமாக போய் பார்க்கலாம், தாராளமாக போய் பாருங்கள். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 3.5 அவுட் ஆஃப் 5 வந்து கொடுக்கலாம். அதான் ஆண்ட்ரியா வந்து நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து இப்படி அப்படின்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் இதில் வந்து அவங்களோட வில்லனிசம் வந்து கதைக்கு தேவையாக இருந்துச்சு. கவின் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒரு டிரெக்டிவாக இருப்பார். அவர் சமாளிக்கிற வில்லன் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து படத்தில் கரெக்டாக வச்சுருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காரு. வெற்றிமாறன் சார்லாம் உள்ள வந்து நீங்கள் சொல்லுங்கள் படம் எப்படி இருக்குது அப்படின்லாம் கேட்கும்போது லைக் ஆடியன்ஸோட அந்த சியர் நல்லா இருந்துச்சு, நல்லா போச்சு. டைரக்ஷன்லையுமே நம்ம எந்த ஃப்ளாவும் வந்து சொல்ல முடியாது. குட்டி குட்டி விஷயங்கள், பட் அதெல்லாம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம். படம் நல்லா லேகெல்லாம் இல்லை. எனக்கு லேகெல்லாம் தெரியல. எனக்கு இந்த ஹேஸ் மூவிஸ்லாம் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ லேகெல்லாம் பெருசாக தெரியல. மாஸ்க்கு பட்டம் பிளாஸ்ட் கடலில் இருக்கிற மீன். நாங்கள் கவின் ஃபேனு. இது டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட்டு, விக்ரமன் டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட்டு. ஆனால் கோடி படத்தில் இதுதான் பெஸ்ட்டு. போய் படத்தை பாரு. ஆண்ட்ரியா மேம் வில்லின் ரோல்ஸ் சொல்லும்போது எக்ஸப்ட் பண்ணி தான் வந்தோம். பிகாஸ் வடச்சென்னைக்கு அப்புறம் வில்லியா பார்க்க போகிறோம். சூப்பராக நடிச்சிருக்காங்க. கவினுக்கு ஈக்குவலாக நடிச்சிருக்காங்க. வில்லியா மஜா பண்ணியிருக்காங்க. ஓகே தான், பட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணிச்சுன்னு சொல்ல முடியாது, எக்ஸ்பெக்டேஷன் கம்மின்னு சொல்ல முடியாது. பட் பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. வடச்சென்னை அதை மேட்ச் பண்ணவே முடியாது ப்ரோ. வடச்சென்னை தான் டாப் நாச். இது கொஞ்சம் ஓகே தான். அவர் ஆண்ட்ரியா மேம் சூப்பர். கவின் சார் அவர் டாடா படத்துலேருந்து அவர் ஃபேனு, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆனால் ஓகே ஸ்டோரிஸ் வந்து ஃபஸ்ட்டு ஹேஸ்ட் கான்செப்ட் மாதிரி கொண்டு போய் அப்புறம் ஸ்பாய்லர் மாதிரி இருக்கும் ப்ரோ. வேணும் அந்த ஹேஸ்ட் பண்ணுறவங்க மாஸ்க் போட்டுப்பாங்க. சாரி ஃபார் த ஸ்பாய்லர்ஸ். மாஸ்க் போட்டு திருடுறதால மாஸ்க் நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சுக்கா ப்ரோ. நான் ட்ரைலர் ஆக்சுவலாக எதுவுமே பார்க்கல ப்ரோ. மாஸ்க்கான சாங் கேட்டிருக்கேன். பட் ஆனால் இவங்க தான் என்னை கூப்பிட்டாங்க. நேற்று அன்எக்ஸ்பெக்டடாக பிளான் பண்ணி தான் வந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. படம் இருக்க படம் சூப்பராக தான் ப்ரோ. நல்ல கான்செப்டாக இருப்பேன். இந்த மாதிரி ஏமாற்றி பண்ணுறதுலாம் எப்படி பண்ணுறது, மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி பிரெயின் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இந்த படத்தில் காட்டுறாங்க. சூப்பர். ஆல்வேஸ் நல்லா தான் ப்ரூவ் பண்ணுவார். இல்லை இது தனியாக அது பண்ணல ப்ரோ. சூப்பராக பண்ணிருக்காரு. ஆண்ட்ரியா மேம் நல்லா பண்ணிருக்காங்க சார். வில்லனிசம் ப்ளஸ் அவங்க கொடுத்த கேரக்டர் கரெக்டாக பண்ணிருக்காங்க. டேரக்டர் நல்லா செம ப்ரெசன்டேஷன் பண்ணிருக்காரு மூவிக்கு. வெற்றிமாறன் சார் ஆமாம், வெற்றிமாறன் சார் இம்பூட்டாக பார்ப்பாங்க. அங்கே நல்லா கரெக்டாக இருக்குது ப்ரோ. விறுவிறுப்பாக போகுன்னு தான் நினச்சேன். அதே மாதிரியே போகுது. நல்லா ட்விஸ்ட்லாம் இருக்குது. நல்லா இருக்கு. ஸ்டோரி நல்லா இருக்கு. லேக்லாம் இல்லை, கரெக்டாகவே போகுது. கவின் நல்லா பண்ணியிருக்காரு. ஆண்ட்ரியா கேரக்டரும் நல்லா இருக்கு. சார்லி சார் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நல்லா இருக்கு. அவங்க நெகட்டிவ் ஷேட் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக போகுது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு ப்ரோ. ஜிவி நல்லா பண்ணியிருக்காரு. லேக்லாம் இல்லை, நல்லா இருக்கு. கிளைமேக்ஸும் நல்லா இருந்துச்சு ரொம்ப. அது ஆக்சுவலி ஒரு தெஃப்ட் இதுக்கு மாஸ்க் யூஸ் பண்ணுவாங்க, அதனால மாஸ்க் ரிலேட் ஆகுது. அதுதான் நல்லா இருந்தது ப்ரோ. பார்க்கலாம், நல்லா ஒர்க் ஆச்சு படம். நல்ல படம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். நல்லா இருக்குது படம், நல்லா போயிட்டு இருக்கு. அவர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் படத்தில் நடித்தவங்க எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபன்னு, செகண்ட் ஹாஃப் ஹேஸ்ட் ஜானரில் கொண்டு போயிட்டாங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் நல்லா போய் எனக்கு அப்படி பெருசாக எதுவும் ஃபீல் ஆகல ப்ரோ. எல்லாமே நல்லா பண்ணியிருக்கேன். அந்த லேகையும் ஃபன்னை வச்சு இது பண்ணேன், காமெடி வச்சு இது பண்ணிட்டேன். அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அது ஒரு பிரச்சனை. அவர் பின்ட்டாருங்க, அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு. எனக்கு பாட்டு அந்த ஒரு பாட்டு தான், அந்த ரொமான்டிக் சாங் தான் பெருசாக ஒர்க் ஆகலை. மற்ற எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த மாஸ்க் வச்சு தானே கொள்ளையடிக்கிற மணி இஷ்ட மாதிரி தான். மாஸ்க் வச்சு கொள்ளையடிக்கிறாங்க. அதை வச்சு இவர் தான் கண்டுபிடிக்கிறாரு யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னு. அந்த ட்விஸ்ட்டு நல்லா இருந்தது. கிளைமேக்ஸில் தான் இவர் ஹீரோவில் வேற ஒருத்தர் ஹீரோனே தெரியும் நமக்கு. அந்த மாதிரி நல்லா இருக்குண்ணா மாஸ்க்ண்ணா. ஸோ படம் பார்க்கலாம். ஜாலியாக த்ரில்லராக கொண்டுட்டு போகிறாங்கண்ணா. ஸோ கொஞ்சம் சட்டிலாக தான் இருக்குது படம்.
சட்டிலாக தான் இருக்குது படம். ஸோ பார்க்கலாம்ண்ணா. டெக்னிக்கலாகவே வந்து ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக்கும் நல்லா இருக்குது. ஸோ கொண்டுட்டு போகலாம். அதான் சொல்கிறேனே 10 years பிஃபோர் சரவணன் மீனாட்சியில் எப்படி இருப்பார், ஒரு மாதிரி பக்கத்து பையன் கேரக்டர் மாதிரி, அந்த மாதிரி தான் இருக்குது படம் ஃபுல்லாகவே. கொஞ்சம் ஓவராலாக எக்ஸாஜரேட் பண்ணி இது பண்ணுற மாதிரிலாம் இல்லை, சட்டிலாக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது, பார்க்கலாம். அது நல்லா இருக்குண்ணா. ஸோ அவங்க தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். ஸோ ஸ்கிரிப்டை நம்பி என்ன இது இன்வால்மெண்ட்டாக பண்ணணுமோ பண்ணியிருக்காங்க. இந்த டேரக்டருக்கு வந்து ஆக்சுவலாக 2 years வந்து ஸ்கிரிப்டை வச்சுட்டு ஆண்ட்ரியா மேமை வந்து அப்ரோச் பண்ணி தென் வெற்றி மேம் சார் பிடிச்சி போயிட்டு வெற்றி சாருக்கும் இந்த அவரோட மென்டால் இன்புட் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம், எந்த இடத்துலையும் லேக் அடிக்கல. ஸோ 2025 ஒரு நல்ல ஒரு முடியாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாஸ்கை போட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பார்க்கறதுக்காக தான் நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு படம். அதான் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. லைக் பொலிட்டிக்கல் ஸ்கேம் பற்றி தான் சொல்லியிருக்காங்க, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக அவங்க எடுத்திருக்காங்க. நல்லா கவின் சூப்பராக பண்ணியிருந்தார். நாட் ஓன்லி கவின், எல்லோரும். ஆண்ட்ரியா வந்துட்டு நல்ல ஒரு போல்ட் கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் எவ்ரி ஒன் வாஸ் நைஸ். புரியல, அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான எலமெண்ட் தான் மாஸ்க்ன்றது படத்தில். அண்டு ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு சம்பவம் நடக்கும், அதை பற்றிலாம் பெருசாக பேசியிருக்க மாட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் அது மட்டும் கொஞ்சம் ஒரு எம்டியாக இருந்துச்சு. மற்றபடிலாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கவினுக்காக தான் பார்க்க வந்தேன். ஓகே படம், ஓகே. ஸ்டோரி நல்லா இருந்துச்சு, ஆனால் ஒரு மாதிரி ஸ்க்ரீன் பிளே ஃபஸ்ட் ஹாஃப்லாம் அங்கங்கே எங்கெங்கேயோ போன மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஓகே, அவங்க எல்லாமே ஓகே தான். கவின் ஆண்ட்ரியா 2 பேர் தான் படத்தில். நல்லாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே லேக் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. புரியல, அதெல்லாமே நல்லா. ஜிவி பிரகாஷ் நல்லா தான் போட்டிருந்தாரு. பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஒரு நல்ல படம் அப்படின்ற இதில் வந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோரி அதான் ஒரு காமன் மேனோட ஸ்டோரி. அவங்களுக்கு கோவம் வந்தால் எப்படி இருக்கும்ன்றது, ஒரு கவர்மெண்ட் மேலேயோ எப்படி கோவம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்ன்றது தான் எடுத்திருக்காங்க. ரொம்ப கமர்ஷியலாக இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு, ஆக்டிங் எல்லாத்துமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு கொடுத்த ஸ்க்ரீன் டேபிள் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவர் எப்போ அதே தான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. அவர் நார்மலாக பண்ணுறது மாதிரி எப்பயுமே அவர் பண்ணுறதில்ல. இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது சூப்பராகவும் இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணி போகல. கவினையும் ஆண்ட்ரியாவும் பார்க்குறதுக்கோசரம் போனேன். 2 பேருமே செம்மையாக நடிச்சிருக்காங்க. சூப்பர், வேறு லெவல், அவ்வளோதான். ஐயோ, டேரக்டர் செம்ம லெவல். என்னான்னு அவர் இதான் புது டேரக்டர்னே இல்லாமல் சூப்பராக எடுத்திருக்காரு, நல்லா எடுத்திருக்காரு. ஐயோ, கவினை பற்றி நம்ம சொல்கிறோம், அவர் சார்ன்ட்டு அவரை பற்றிலாம் சொல்கிறதுலாம் இல்லை. டேரக்டர் வேறு லெவல், அவரை பற்றி பேசவே முடியாது. ஃபஸ்ட்டு படமான்றதே தெரியாத அளவுக்கு எடுத்திருக்காரு. ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு, ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா ப்ரோ. அதெல்லாம் எதுவுமே வந்து அவங்க படத்தை பார்க்கட்டும். ஆடியன்ஸ் வந்து படத்தை பார்த்தா தெரியும். நல்லா எடுத்திருக்கு.